எக்ஸைஸ் 8.4ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் fx fy fxy fyx ரெண்டு ஈக்குவல்னு வர காமிக்க சொல்லியிருக்காங்க. fxy யோட ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கங்க. f of x, y is equal to 3x divided by y plus sin x. ஃபர்ஸ்ட் நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா fx கேட்டிருக்காங்க. fxனா அது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. இங்க ஏன்னா இங்க வேரியபிள் என்னது ரெண்டு இருக்கும் இல்லையா, x yங்கிறது ரெண்டுமே வேரியபிள் தான். ஆனா நம்ம என்ன செய்ய போறோம், fxனா y கான்ஸ்டன்டா வச்சுட்டு x ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். அதனால அது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் சொல்றோம். ஓகேவா, இப்ப இது என்ன மெத்தட்ல இருக்கு அப்படின்னா u by v ஃபார்மேட்ல இருக்கு. சோ u by v க்கு என்ன ஃபார்முலா டிஃபரன்ஷியேஷன்லனா v u dash minus u v dash divided by v square. ஓகேவா, இப்போ v u dashல vங்கிறது என்னது டினாமினேட்டர், uங்கிறது நியூமரேட்டர். சோ v ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் y plus sin x into என்னது u dash. u dashங்கிறது என்னது 3x டிஃபரன்ஷியேஷன் பண்றது. x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்க 3 இருக்கு, அதனால 3 எடுத்து போட்டாச்சு. சோ மைனஸ் u into uங்கும்போது 3x into v dash. v dashங்கிறது டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது இந்த yங்கிற டேர்ம் எதுல வந்திருந்தாலும் அது என்ன செய்ய போறோம், கான்ஸ்டன்டா நினைச்சுக்க போறோம். y மட்டும் தனியா எக்ஸோட சேராம y மட்டும் தனியா வந்தது, ஒய்யோட ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளையோ இல்ல பவர்ல ஸ்கொயரோ எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த ஒய்ங்கிறது தனியா வந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும், கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிக்கணும். அப்ப ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், அது ஒரு 4 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் தான். ஓகேவா, ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்க போகுது, நம்மளுக்கு 0 கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் இங்க ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, 0 கிடைக்க போகுது. பிளஸ் சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ். ஓகேவா, டிவைடட் பை வி ஸ்கொயர். v ஸ்கொயர்ங்கிறது டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணி எழுத போறோம். y plus sin x the whole square. இப்ப அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த 3 அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. சோ 3y plus 3 sin x, இந்த 3x மைனஸ் ஆலையும் இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 3x cos x டிவைடட் பை டினாமினேட்டர்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதுல அப்படியே இந்த ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணாம அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணாம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் fy கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. fyங்கிறது என்னது, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அதாவது x இருக்கும் y இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யணும், x கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும், y வந்து வேரியபிளா வச்சுக்கணும். ஓகேவா, அப்ப எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்றதுன்னு பாருங்க. அதுக்கும் அதே u by v ஃபார்மேட்ல தான் இருக்கு, இதே டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தான். ஆனா என்ன சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுதுன்னு பாருங்க. இதையும் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணி இங்க எழுதியிருக்கோம், இப்பயும் டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ண போறோம். இது வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது அதோட ஆன்சர் வேற மாதிரி இருக்கும், y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க v u dash போது v அப்படியே எழுதிக்கலாம், y plus sin x into u dash. u dashங்கிறது என்னது, இங்க 3x. இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன எடுத்துக்கிட்டோம், xங்கிறதுனால அதை y கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டோம். இங்க y ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்றதுனால நம்ம என்ன எடுத்துக்க போறோம், x கான்ஸ்டன்டா எடுத்துக்க போறோம். அப்ப 3 into x, xங்கிறது ஒரு நம்பர் மாதிரி. ஓகேவா, இப்போ 1 2 மாதிரி. அப்ப 3 into 1 அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே வரப்போகுது. அப்ப அந்த கான்ஸ்டன்ட் என்ன செய்ய போறோம், நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். மைனஸ் u v dash, u என்னது 3x into v dash. v dashங்கிறது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி எழுதுறது. ஓகேவா, இந்த சம்ல இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் fyங்கிறதுனால yங்கிறது வேரியபிள் தான், கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான், 1 பிளஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஏன்னா x ஓட சேர்ந்து இருக்கு இல்லையா, அது sin x இருக்கு, அந்த xங்கிறதே கான்ஸ்டன்ட் தான். அப்ப sin xங்கிறது என்னதான், நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்ப 0 வரும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 கிடைக்கும், டிவைடட் பை v ஸ்கொயர். சோ y plus sin x the whole square. இப்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 0 ஓட இந்த மல்டிப்ளை பண்ணும்போது 0, 1 plus 0 1. சோ டோட்டலா என்ன இருக்கும் அப்படின்னா minus 3x divided by y plus sin x the whole square இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் fxy கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. fxy அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து பாத்துட்டு வரணும். ஓகேவா, fy அதாவது ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன் y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணத x ஆல மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அர்த்தம். அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் fy அப்படின்னு அர்த்தம். இந்த டைரக்ஷன்ல இருந்து போக கூடாது, x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு திருப்பி y ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், y ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சரை வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும், x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, இப்ப fyங்கிறது இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், x ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். ஓகே, அப்ப டோ பை
டோ எக்ஸ் ஆஃப் இல்லாட்டினா டைரக்டா இங்கேயே கொஸ்டின் இருக்கு. நம்ம இது அப்படியே நம்ம u by v ஃபார்மேட்ல வச்சுட்டு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் v u dash இல்லையா, அதனால v ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ y plus sin x the whole square, அதான் v into u dash. u dashங்கும்போது நம்ம x ஆல தான் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். ஓகேவா? அப்ப x ன்னு இருந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? மைனஸ் u into uங்கிறது என்னது இங்க மைனஸ் 3x into v dash. v dashங்கிறது என்னது y plus sin x the whole square. இப்ப இது ஃபுல்லுத்தையுமே நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2x. அதாவது முன்னாடி இந்த பவர் முன்னாடி கொண்டு வந்துட்டு மேல இருக்கிற அந்த பவர் என்ன செய்யணும், இங்க பவர்ல ஒண்ணு குறைச்சிடணும். ஓகேவா? அதான் டிஃபரன்சியேஷன் இந்த மாதிரி எக்ஸ் பவர் டேர்ம்ஸ்க்குலாம். ஓகே, சோ இப்ப என்ன ஆகும், 2 பவர்ல உள்ளது முன்னாடி வந்துருது. 2 இன்டூ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம், sin x. 2 minus 1ங்கிறது 1, அது போடலனாலும் பரவாயில்ல. ஓகேவா? எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இது டிஃபரன்ஷியேஷன் பண்ணும். இதோட என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. 2 into x power 1 அதோட நிறுத்திடக்கூடாது. பிகாஸ் எக்ஸ்ங்கிறது மட்டும் கிடையாது, இங்க y plus sin x ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. ஓகேவா? அதனால இந்த டேர்மை எகெயின் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? y பிளஸ் அப்படிங்கும்போது இதை நம்ம ஏதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் அப்படின்னா x ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். ஓகேவா? அப்ப அது என்ன செய்யணும், yங்கிறதெல்லாம் நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்க போறோம். சோ y கான்ஸ்டன்டா எடுத்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 பிளஸ் sin x. sin xங்கும் போது x ஆல தான் டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் போது sin x நம்ம எப்பவும் போல டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதான். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x. ஓகேவா? இப்ப நியூமரேட்டர் முடிஞ்சிச்சு. டிவைடட் பை டினாமினேட்டர் என்னது y plus sin x the whole square. அதுக்கு ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃபார்முலா படி v ஸ்கொயர் இல்லையா, v என்ன இருக்கு y plus sin x the whole square. அதுக்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 2 2 are 4. ஓகேவா? பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. இப்போ அப்படி ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்க பண்ணி எழுதிக்கலாம். சோ minus 3 into y plus sin x the whole square. அதே மாதிரி இங்க பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 3x into 2ங்கும் போது பிளஸ் 6x ஆயிடும். ஓகேவா? 6x into cos x into இந்த bracket எழுதிங்க y plus sin x. எல்லா டேர்ம்ஸும் எழுதிருக்கமான்னு ரீசெக் பண்ணிக்கணும் எப்பவுமே. ஓகேவா? டிவைடட் பை y plus sin x the whole power 4. இதுதான் என்னோட fxy. ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம fyx. fyx கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், அதே மாதிரியே உள்டா ரிவர்ஸ்ல வரணும். இங்க என்ன செஞ்சோம், fy கண்டுபிடிச்சதை x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்க என்ன செய்ய போறோம், fx கண்டுபிடிச்சதை y ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப fxங்கிறது என்னது இந்த டேர்ம். ஓகேவா? இது என்ன செய்ய போறோம், y ஆல டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். அதே u by v டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தான், அதே இந்த ஃபார்மேட் தான், நம்பர்ஸ் மட்டும் இங்க மாறுது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப என்ன செய்ய போறோம், டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்க போறோம். v u dash இல்லையா, அதனால y plus sin x the whole square into u dash. u dashங்கிறது இது ஃபுல்லுமே மேல இருக்கு இல்லையா நியூமரேட்டர், அது எல்லாத்தையுமே என்ன செய்ய போறோம், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். வித் ரெஸ்பெக்ட் டு yங்கிறதுனால எதெல்லாம் y இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். தனியா x இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க இது x மட்டும் இருக்குது, xும் yயும் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம வேற மாதிரி பண்ணணும். வெறும் x மட்டும் தான் இருக்குன்னா ஜஸ்ட் இதை கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அது என்ன ஆயிடும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 0 ஆயிடும். அப்ப நம்மளுக்கு மீதி இருக்கிறது இந்த டேர்ம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்ப y டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் uv dash. uங்கிறது என்னது, இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற அனைத்து டேர்மும். சோ மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் ஆஃப் அப்படிங்கும்போது பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3y பிளஸ் 3 sin x minus 3x cos x u v dash. v dashங்கிறது என்னது, டினாமினேட்டர்ல இருக்குல்லையே அந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y plus sin x the whole square. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது, இங்க பார்த்தோம் இல்லையா அதே மாதிரியே தான், மேல இருக்க பவரால முன்னாடி கொண்டு வந்துட்டு y plus sin x whole power 2 minus 1 ஆயிடும். அப்ப 1 ஆயிடும். இன்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் எதால டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப y மட்டும் தான் நம்மளுக்கு வேரியபிள். பக்கத்துல இருக்க இந்த x இருக்குல்லையா sin x அது கான்ஸ்டன்ட். அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு 0 ஆயிடும். இந்த y மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கிறதுனால 1 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ v டேஷும் முடிஞ்சிருச்சு. டிவைடட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர்ங்கிறது என்னது, டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்றது. ஏற்கனவே அதுல ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால
ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் 2 2 சார் 4 ஆயிடும். ஓகேவா? இப்போ இத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கும் இந்த ரெண்டு ரிசல்ட்ஸும் நம்ம 1ன்னு சொல்லணும் இல்லையா? fxyயும் fyxங்கிறது ஈக்குவலா காட்டணும் இல்லையா? அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி இது ஏதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். சோ -3 into y plus sin x square, அதாவது இந்த டேர்ம் இருக்கு, பிளஸ் 6x cos அப்படின்னு சொல்லிட்டு y plus sin x ன்னு இருக்கு. சோ y plus sin xங்கிறத நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இது வந்து பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப இதே மாதிரி டேர்ம்ல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் வந்தாதான் இது என்ன செய்ய போகுது, மைனஸ் ஆனதுக்கு அப்புறம் -3yன்னு வரப்போகுது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த y-ஐயும் sin x-ஐயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா 3 into y plus sin x the whole square ஆயிடும். இந்த டேர்ம் பாருங்க, y plus sin x காமனா வெளியில எடுத்துக்கலாம். இந்த 2 ஓட இதை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்தது இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணீங்க. அதாவது எப்படின்னா -6 into இந்த 3 காமன் இல்லையா, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் 3 காமனா எடுத்துட்டா y plus sin x ன்னு இருக்க போகுது. ஓகேவா? இந்த 3 ஓட இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும், இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் வேற இருக்கு. சோ -6 into y plus sin x, இந்த 3 into 2 6, y plus sin x into y plus sin x, y plus sin x the whole square ஆயிடும். again பாருங்க, இந்த மைனஸ் இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கீங்க, மைனஸ் into மைனஸ் பிளஸ், இங்க 3x இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ 6x, இந்த cos x மல்டிப்ளை பண்ணிக்கீங்க into இந்த y plus sin x. ஓகேவா? டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் ஸ்கொயர் y plus sin x the whole power 4. இப்ப பாருங்க, இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு, வித் வேற வேற கோஎஃபிஷியன்ட்ஸ். சோ ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். சோ -6 plus 3ங்க போது -3 ஆயிடும். சோ -3 into y plus sin x the whole square. அப்புறம் இந்த டேர்ம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதையும் சேர்த்து இங்கே பிளஸ் போட்டு எழுதிக்கலாம். 6x cos x into y plus sin x டிவைடட் பை டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அது மாற போகுது, y plus sin x whole power 4. ஓகேவா? இப்போ இந்த டேர்மும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலா ஆயிடுச்சு, ஒரே மாதிரியே இருக்கு. சோ therefore fxy equal to fyx is shown. ஓகேவா?